பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 3:14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆதியிலே முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது. தேவனுடைய வார்த்தைக்கு மனிதன் கீழ்ப்படியாமற் போனான். கடைசியில் ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டான். அதுபோலவே இன்றைக்கும் குடும்பங்களிலும் சபைகளிலும் சர்ப்பத்தின் ஆவி புகுந்து ஜனங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது என்பதை வேதத்தின் வழியாக அறிகிறோம். இதைத்தான் பவுலும் சொல்லுகிறார். சர்ப்பத்தின் ஆவி கிறிஸ்துவை விட்டு உங்கள் மனதை விலக்கிவிடுமோ என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் பிழைப்பதற்கு சிலுவை உண்டு. சர்ப்பத்தின் விஷத்தை முறிக்கத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களில் கடித்து ஜனங்கள் செத்து மடிந்தார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தில் தூக்கி வை. சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே செய்தார். ஜனங்கள் அதை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். தேவ ஜனமே, பழைய ஏற்பாட்டு சபையார் பிழைக்கும்படியாக அன்றே மோசேயின் மூலம் ஒரு சிலுவை நிறுத்தப்பட்டது. அந்த சிலுவையில்தான் வெண்கல சர்ப்பம் தொங்கவிடப்பட்டது. இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது என்ன? நமக்காக சிலுவையில் தொங்கப் போகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் உங்களை கடித்த சர்ப்பத்தின் வல்லமை முறிக்கப்படுகிறது. சிலுவையின் மூலமாக விஷம் உங்களை விட்டு அகன்று போகிறது. எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிலுவை மரத்தில் தொங்கின இயேசுவை நோக்கி பார்ப்பதுதான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வசனத்தின்படி நாமும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து பிரகாசமான வாழ்க்கை வாழ்வோமாக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிறேன். தகப்பனே, வனாந்தரத்திலே மோசேயினால் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல எங்களுக்காக கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு இந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கஷ்டத்தின் நேரத்திலும், கண்ணீரின் நேரத்திலும், துக்கத்தின் நேரத்திலும், சண்டைகள், பிரிவினைகள், போராட்டங்கள், எந்த சூழ்நிலையில தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொருடைய குடும்பங்களிலே, ஒவ்வொருடைய சபைகளிலே பிரகாசம் உண்டாக முடியாது நான் செபிக்கிறேன். தந்தை, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.